ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு செய்ய போன ரெசிபி கேரளா ஸ்டைல் அரிசி புட்டு, கோலா புட்டு செய்ய போகிறோம். அது கூடவே கடலைக்கறி சுண்டல் குழம்பு செய்ய போகிறோம். சுட சுட கோலா புட்டு சுண்டல் குழம்பு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக குக்கர் எடுத்து நேற்று நைட்டு ஊற வச்ச சுண்டல் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு 3 விசில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியை விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அந்த வேக வச்ச சுண்டல் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சுண்டல் மாற்றி வச்சுருக்கிறேன். மசிச்சு விட்டு இந்த மசிச்சு விட்டால் சுண்டல் போட்டுக்கோங்க. போட்டு விட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ சுண்டல் குழம்பு ரெடி. இப்போ கோலா புட்டுக்காக நமக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக நான் வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், மாவு நல்லா உதிரியாக இருக்குது. இப்படி இருக்கணும் மாவு. 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், துருவி வச்சுருக்கிறேன். இப்போ குழாய் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காயை போட்டு மாவை போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் போட்டு கொஞ்சமாக மாவை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா வேக வச்சு ஆவி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 10 நிமிஷமாக கழித்து கோலா புட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட அழகான கோலா புட்டு ரெடி. அதுக்காக நாம் செஞ்சு வச்ச குழம்பு, சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.